ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு கோதுமை தோசை தான். சீக்கிரமாக ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். மாவு இல்லாத சமயத்தில் 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு இதை போட்டுக்குங்க. கொஞ்சம் பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்குங்க. கேப்சிகமே கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் நான் போடலை. தேவையான தண்ணி விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா மாவு இந்த மாதிரி கரைச்சிட்டு கல் சூடு பண்ணி நம்ம கோதுமை தோசை ஊற்றிக்கலாம். நம்ம ரெகுலராக இட்லி தோசை மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை தோசை நைட்டில் சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த காய்கறிலாம் போட்டு சாப்பிடும்போது நம்ம குவான்டிட்டியும் நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். அதனால ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி கோதுமை தோசையை சுட்டு சாப்பிட்லாம். நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஹெல்த் விஷயமாகவே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. என்னோடய டாக்டர் வந்து எம்எம்சியில் எம்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஹெல்த் டயட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தான் இதை பண்ணுறோம். மற்றவங்களுக்கும் இது சொன்னால் நல்லது தானே. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். விருப்பப்பட்டவங்க பார்க்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். இது வந்து நம்ம வந்து யாரையும் கம்பல் பண்ண போகிறதில்ல. நம்மளும் சிக்கன், மட்டன் எல்லாமே சாப்பிட்லாம். எப்போ ஹெல்த்தியாகவும் ஒரு நாள் சாப்பிட்லாம் இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.